சாய்ராம். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆசை பிறப்புக்கு காரணமே ஆசை என்றும் சொல்கிறார். நிறைவேறாத ஆசை ஒவ்வொரு ஜென்மத்திலும் நிறைவேற்றிக் கொள்ளாமல் ஆசைகள் கடைசி வரைக்கும் இருந்து வரும்போது இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து எப்படி விலகிறது? ஆசையே வேண்டாம் என்று சொல்லவில்லை பெரியவர்கள். ஆசைக்கு ஒரு லிமிட். குடும்பம், மனைவி, மக்கள் காப்பாற்றணும், அதுக்கு உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் தர்மப்படி அதை செய்து அடைவதற்கு ஒன்றும் தடையில்லை. பேராசை என்பது நம்முடைய யோக்கியதைக்கு மேலே ஆசைப்படுறது. யோக்கியதைன்னாக்கா நம்மளுக்கு இருக்கிறது எவ்வளவோ அதை விட அதிகமாக ஆசைப்படுறது, நம்ம லிமிட்டை தாண்டி ஆசைப்படுறது. அந்த அதுதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஒன்று இல்லை, மறுபிறப்புக்கும் ஆசையே காரணம். அப்படி தான் ஒரு மகான் இருந்தார். அவருக்கு அடியார் மாரி வந்துட்டு இருந்தார். அவர் கடை வச்சுருந்தார். மகான் இருந்தாக்கா அவருக்கு ரொம்ப வரவேற்பெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு எல்லாம் கௌரவம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவார். அந்த மகான் எல்லாம் முக்காலமும் உணர்ந்தவர். எனக்கும் உங்களை மாரி உங்கள் பின்னாடியே வந்துடணும்னு ஆசை சாமி. அப்படிதான் பையன் படிச்சிட்ருக்கான். பையன் எப்போ கடையை பார்த்துக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ நான் அப்படியே உங்களோட வந்துடுவேன் சாமி. இதெல்லாம் ஒன்றும் என்ன வாழ்க்கையெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் உணர்ந்த ஒரு மாதிரி. அப்படியாப்பா, சரிப்பா, நடக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தார். பையன் படிச்சுட்டு கடையில் இருந்தான். இவரும் கடையில் உட்காந்துருந்தார். என்னப்பா சௌக்கியமா, நான் வரேன், நீ என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அது ஏன் சாமி, அதான் பையனுக்கு ஒன்றும் அவ்வளோ விவரமெல்லாம் தெரியல, வியாபாரம்லாம் சொல்லி கொடுத்தேன், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுங்க, நான் அடுத்த தடவை வரும்போது உங்களோட வந்துடுவேன் சாமி. ரொம்ப பவியமாக தான் சொல்லுவேன். சரின்னு சுவாமி சிரிச்சுன்னு போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு வந்தார். பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? மறுபடியும் கேட்டால் மறுபடியும் பேரம் பிறக்கணும், வாரிசு பிறக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஏதாவது பண்ணார். அடுத்த வரும்போது கேட்டார், வாரிசெல்லாம் பிறந்துருச்சு சாமி, வாரிசெல்லாம் பிறந்துருச்சு, பையனுக்கு வாழறதுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக இருக்கேன், சேமித்து வைக்கிற இதெல்லாம் சரியாக கணக்கெல்லாம் பார்த்துக்க மாட்டேங்கிறான், அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறான், சொத்தெல்லாம் பூட்டி வச்சுக்கிற பீரோலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கான், அதெல்லாம் சரியாக கவனிச்சிக்க மாட்டேங்கிறான், அதில் வச்சு பூட்டி வச்சு இது பண்ணி அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன்னாரு. சரி சுவாமி சிரிச்சுட்டு போயிட்டார். அடுத்தார் வந்தார். வந்தாக்க நானதிஷில் பார்த்தார். அவர் பெரியவர் செத்துவிட்டார். பையன்கிட்ட கேட்டார், ஆமாம் அப்பா செத்து போய் இவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிண்ணா இவர் செஞ்சு இது பண்ணி பார்த்தா அந்த பீரோ, பணமெல்லாம் வச்சுருக்க பீரோவுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல பாம்பாக இருக்காது. சரி இவர் பார்த்துட்டு பையன்கிட்ட, அப்பா அந்த பீரோ பொக்கிஷன்லாம் வச்சுருக்கிய, பீரோக்கிட்ட பார்த்துப்போ, நான் இது சுற்றி ஒரே காடு மாரி இதெல்லாம் இருக்குது, உங்கள் வீட்டை சுற்றி ஒரு தோட்டம் கிட்டோன்னு பாம்பு வந்துட போகுதுப்பா, ஜாகிரதாப்பா அப்படின்ட்டு விட்டார். இவன் போய் அங்கே தேடி பார்த்தா பாம்பு போகல. அப்படியே காம்பவுண்டுகளில் அப்படி நிற்கிறார் மகான். இவன் அடித்து தூக்கி போட்டான். அந்த மகான்கிட்ட வந்துச்சு. இவருக்கு தான் தெரியுமா என்னப்பா ஆச்சுன்னா, ஐயோ என்னங்க சுவாமி, அவன் பாதுகாப்பாக திருட தூக்கிட்டு போடுவான்னு நான் காவல் இருந்தேன், என்னையும் அடித்து போட்டான் அப்படி. இப்போன்னு வரியாயான்னா, நான் இப்போ இன்னும் கொத்தவரும் குலவருமா இருக்கேன், நான் இப்போ எப்படி சாமி வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க.
அதுமாரி ஆசை எடுத்து வைக்கணும், பிள்ளைய இது பண்ணணும், அப்புறம் பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய சம்பாதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம் பேத்தி வைக்கணும். எப்படி ஆசை இருந்தால் எப்போ ஒரு சன்னியாசம் பெற்று ஒரு நினச்ச மாதிரி போக முடியும்? சும்மா ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கும் மாடு மேய்க்கும்பாங்க. அதுமாரி அவருக்கு அதுமாரி ஒரு இந்த இது நம்மில் பலர் கூட அப்படி தான். இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் பகவானவே நினச்சிட்டு நம்ம இருக்கணும். அதில் ஒரு 50 வயசு ஆகணும், 60 வயசு ஆகணும். 50, 60 வயசு எல்லாருக்கும் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தெரிஞ்சும் அதை அப்படி எப்படி பேசுகிறோம் நம்ம சொல்லுங்கள். யாருக்கு எந்த வயசு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு பகவான் முன்னாடியே தெரிவிச்சிருக்காரா? இல்லை எல்லோரும் பிரம்மா தலையெழுத்து எழுதுகிற மாதிரி நமக்கு தலைக்கு மேலேயோ முதுகுக்கு பின்னாடியோ நம்மளோட டேட் ஆஃப் டெத்துன்னு போட்டு அனுப்பிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, அது ஒன்றும் விபரீதம்லாம் நடக்கும், வேறு விஷயம். அதனால் பகவான் அதெல்லாம் பண்ணலை. அதனால் அதுக்கெல்லாம் காலமெல்லாம் தள்ளிட்டு போயிட்டுருக்கோம்டா. காலம் அத்தனை காலம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இன்றே இப்பொழுதே லிமிட்டாக ஆசை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை நடத்தி அதில் இருந்துட்டு இப்போ இருக்கும்போதே ஏதோ ஒன்று நாம ஜபம் தியானம் அப்படி ஏதாவது ஒன்று ஒரு இறைவனை நோக்கி போகிற பயணத்தை உடனே தொடங்கணும். இதை தள்ளி போடக்கூடாது. இல்லைன்னா அந்த கதையில் வந்த மாதிரி எது வேணால் யாருக்கு வேணாலும் நடக்கும் இல்லையா? அதுதானே நிதர்சனம். எல்லாம் தெரிந்தும் நம்ம அதேமாரி பல பேர் இருக்கிறார்களே. அதேமாரி இல்லாமல் நம்மை பொறுத்தவரை நமக்கு விதிக்கப்பட்ட கடமை பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுவது அது பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி விபரீத ஆசைகளும் பேராசைகளையும் தவிர்த்து நம் கடமைகளை செய்து அதே சமயத்தில் இறைவனை மறக்காமல் நாம் பிறருக்கெல்லாம் கடமை செய்கிறோம். நமக்காக நாம் செய்து கொள்வது கடமை இதுதான். இந்த ஜென்மத்தை கடத்தைத்தது தான். இதுக்கு ஒன்றும் தெரியாது. பல பேருக்கு ஒன்றும் தெரியாது எப்படி பண்ணுறது. அதை விட்டு சரண்டர் அடிச்சுக்குவோம். பகவத்கீதை இருக்குது, பகவான் சொல்லியிருக்காரு, எளிமையாக அவங்கவுங்க லாங்குவேஜில் கிடைக்கும். அதெல்லாம் படித்து பார்த்தா அதில் சொல்லியிருக்கிறத கடைப்பிடிச்சி கேட்டு முதல்ல கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கடைப்பிடிச்சி அதேமாரி நல்ல வழிக்கு நம்ம இப்போது இருக்கும் பொழுதே ஆரம்பித்து விட்டால் போகிறதுக்குள் எவ்வளோ முடியுமோ அது பண்ணணும். இல்லை என்றாலும் அடுத்த ஜென்மத்திலாவது இந்த இதில் தொடங்கினது நிச்சயம் அது வந்து பலன் கொடுப்பேன் என்று கிருஷ்ணரே வாக்கு கொடுத்திருக்கிறார் பகவத்கீதையில். அதையெல்லாம் புரிந்து இப்பொழுதே நம் அடுத்த ஜென்ம நல்லதுக்காக இறைவனை அணுகி அவனிடம் சரணடைந்து இதற்கானவற்றை அவரையே செய்யும்படி கேட்கும் பொழுது நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அவரே நிச்சயமாக அருள் புரிவார். அதையெல்லாம் நாம் செய்ய ஆரம்பிப்போம். ஓம் சாந்தி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.